சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில். ஜூன் 28. அனைத்து தர்மத்தினருக்கும் மன்மனா பவ என்ற ஒரே மந்திரம் என ஏன் கூறப்படுகிறது? இறைவன் ஒருவரே. முக்தி ஜீவன் முக்தி பெறுவதற்குமான முயற்சியும் ஒன்றுதான் என்பதால். முழு நாளும் எதை யோசிக்க வேண்டும்? எனக்கு ஈஸ்வரனை நினைவு செய்ய நேரம் ஏன் இருப்பதில்லை என்பதை பற்றி. பிரம்மா குமார் குமாரிகள் என அழைக்கப்படுவதின் பொருள் என்ன? பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகள் தத்து எடுக்கப்பட்டு பிராப்தி அடைவது. சிலர் பந்தனத்தில் இருந்து விடுபட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனாலும் கர்மாதீத்த நிலை அடைவதற்கு ஏன் நேரம் ஆகிறது? புத்தி எதிலாவது செல்வதால். பழைய உலகத்தின் மீது புத்தியின் மூலம் வெறுப்பும் வைராகியமும் ஏன் வர வேண்டும்? ஏனெனில் நீங்கள் எல்லையற்ற சந்நியாசி ராஜயோகி என்பதால். மனிதர்களுக்கும் தேவதைகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? மனிதர்கள் ஏதாவது கிரகச்சாரம் பிடித்தால் 9 கற்கள் பதித்த மோதிரம் அணிகிறார்கள். 9 கற்களின் பெயரே தேவதைகளின் உடையது. ஒவ்வொருவரும் சுதந்திரமாக தனது அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக் கொள்வதற்காக இந்த ஞானத்தை படிக்க வேண்டும். சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? ஆரம்பத்தில் பதவியின் காட்சி கிடைத்தது. வெளியில் கூறுவதற்கு ஈஸ்வரன் தடை விதித்து விட்டார். நன்றி. ஓம் சாந்தி.